ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்போவுமே உங்களுடைய ஆதரவு என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருங்க. இன்றைக்கி 34 இன்ச் அளவு உள்ள ப்ளவுஸ் கட்டிங் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் கட்டிங் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். கரை சைடு வந்து எதிர்க்க இருக்க மாதிரியும் மடிப்பு வந்து நம்மளை பார்க்குற மாதிரியுமே வச்சுக்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு வந்து இடுப்புக்கு மார்க் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை பீஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அளந்துக்கோங்க. இப்போ 34 இன்ச்சுக்கு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ 4ல் ஒரு பங்குங்க 8.5 இன்ச்சு வருது இடுப்போட அளவு. அதில் ஒரு 1 இன்ச்சு டாட்டுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணிக்காக விட்டு ஒரு கோடு போட்டுட்டேன். உயரம் 14.5 இன்ச்சுங்க. ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 வச்சுட்டேன். இதே மாதிரி சைட்லேயுமே 15 வச்சுக்கலாங்க. 14.5 உயரமும் 16 இன்ச்சு சேர்த்து ஒரு கோடு போட்டுடலாங்க. இப்போ இந்த பக்கம் வச்சோம் இல்லைங்களா, 8.5 கூட 1 சேர்த்து 9.5 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 11 வருதுங்க. அதே 11ஐயும் மேல் பக்கம் வச்சுட்டு இப்போ ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ கீழே வந்து இடுப்புக்கு வந்து 8.5 வச்சேன் பாருங்கள். அதே அளவு இந்த அடி உயரம் இடுப்புக்கு வந்து அடி உயரத்துக்கு 8.5 ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9ஆக வச்சு மார்க் பண்ணியாட்டு. இப்போ இதிலேருந்து இந்த நடுவில் இருக்கிற மார்க் வந்து ஆம்கோலுக்கு அளவு. இப்போ கீழ் உயரங்க இடுப்புக்கு வந்து கீழ் உயரம் வச்சுருக்கோம், இறக்கம். அதில் ஒரு மார்க் வச்சுக்கலாங்க. 6.5 இன்ச்சு வருதுங்க. நான் வந்து 7ஆக வச்சுக்கிட்டேன். இப்போ 2.5 இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம் நெக்குக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வரைஞ்சிடலாங்க. இப்போ ஷோல்ட்ரு வந்து 3 வச்சுருக்கேன், மொத்தம் 5.5 வச்சுருக்கேங்க. இப்போ இந்த உயரம் வச்சேன் பாருங்கள், இந்த அளவை வந்து இங்கே வச்சுக்கலாம். இது வந்து ஆம்கோலோட அளவுங்க. இப்போ மார்க் வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. 1.25 இன்ச்சு வந்து இப்போ இன்ச் டேப்பால் வந்து மார்க் வச்சுட்டு அதில் ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து வளைவு கொடுத்துடலாங்க. இதிலேருந்து அந்த கோட்டு மேலே வந்து லைட்டாக வளைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த ரவுண்டு கழுத்து நெக்குக்கு வந்து ரவுண்டு கொடுத்துடலாம். இப்போ முடிஞ்சிச்சிங்க. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட்லேருந்து கட் பண்ணிக்கலாம், ஆம்கோல் சைட்லேருந்து. இப்போ அந்த அர்க்காத் போட்டுக்கலாங்க. மடிக்க விட்டது அளவுக்கு வந்து ஒரு அர்க்காத் போட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ ஆம்கோல் சைடும் வந்து கட் பண்ணியாச்சு. ஷோல்டரும் கரெக்டாக அந்த டிசி மார்க் இருக்குது பாருங்கள், அந்த மார்க் ஓரமே வந்து கட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ரவுண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி இந்த பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இந்த கீழே எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுவோம் பாருங்கள் 1.5 இன்ச்சு, அதை வச்சு மார்க் பண்ணிக்கு ஒரு அர்க்காத் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பட்டிக்கு வந்து அளந்துக்கலாங்க. 11.5 வச்சோம் மொத்தம் இடுப்பு அளவு. அந்த 11.5க்கே வச்சு ஒரு கட் பண்ணிக்கலாம். இதை லாஸ்ட்டாக பார்க்கலாங்க பட்டி கட் பண்ணுறது. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துருக்கேங்க. இது வந்து நேர் கட்டிங்க்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். கரை சைடு வந்து என்ன பார்க்குற மாதிரி இருக்குங்க. இப்போ நேர் கட்டிங் தான் இப்போ நாங்கள் இதை கட் பண்ணுறேன். இப்போ பேக் சைடு வந்து வச்சாச்சுங்க. இப்போ வச்சு சுருக்கம் இல்லாமல் நல்லாவே தேய்ச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சு பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சு இடுப்புக்கு மடிக்க விட்டோம் பார்த்தீங்களா, அது அளவு அதே அளவு தான் சைடில் வந்து ஒரு அளவு வச்சு இப்போ மேலே உங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்காக லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாங்க. இப்போ முன்பக்கம் வந்து கரெக்டாக வச்சு ஒரு கோடு போட்டுடலாம். அந்த மடிக்க விட்ட அளவுக்கு மட்டுமே கோடுங்க. இந்தாண்ட ஒரு 1/2 இன்ச்சையும் ஆம்கோல் சைடு ஒரு 1/2 இன்ச்சையும் வச்சு இந்த இதுலேருந்து மார்க்லேருந்து அந்த மார்க்குக்கு ஒரு கோடு. இப்போ அந்த ஆம்கோலை வந்து கரெக்டாக ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கலாம். அப்படியே இதில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிடுங்க. நம்ம அடுத்ததாக ஃப்ரண்ட்டுக்கு எல்லா அளவும் வச்ச பிறகு எக்ஸ்ட்ரா குடஞ்சி எடுக்கிறதுக்காக ஒரு வளைவு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நெக்கு வந்து 6.5 இருக்குங்க. இதே 6.5 வச்சுட்டு இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். மாதிரி எப்படியே நம்ம பேக்கில் வந்து எப்படி ரவுண்டு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி ரவுண்டு கொடுத்துருங்க. இப்போ கீழே மடிக்க விட்டோம் பாருங்கள், அதிலேருந்து அளவு வந்து ஒரு 3 இன்ச்சு சைடில் அதே மாதிரி 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பீஸை வந்து மேல் பக்கம் திருப்பிடுங்க.
இந்த 3 இன்ச்சு மார்க் வச்சோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து இந்த மார்க்குக்கு ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டாச்சுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு சைடு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச்சுங்க. 34 இன்ச்சு உள்ளவங்களுக்கு 3 இன்ச்சு பிடிக்கலாம். இப்போ கீழே வந்து 3 இன்ச்சு நம்ம விட்டு தானே 2 பக்கம் மார்க் வச்சோம். அதில் வந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கலாங்க. 1 இன்ச்சு கம்மி பண்ணால் போதும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும். இப்போ இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு கிராஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரிகிற மாதிரி கோடு போடுறேங்க. இதிலேருந்து ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ வந்து சைடில் அங்கேருந்து இந்த பக்கம் ஒரு கோடு இப்போ எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், அளவுலாம் கரெக்டாக வச்சுருக்கேனான்றதை ஒரு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முன்பக்கம் பாருங்கள், முன்பக்கம் வந்து ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம். முன் நெக்குக்கும் கீழே வந்து சைடில் வந்து நம்ம டாட் பிடிப்போம், அதுக்கும் வந்து ஒரு கிராஸுங்க. இந்த கிராஸ் கொடுத்தீங்கன்னா தான் முன் நெக்கு வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ரவுண்டு வந்து வளைவு போட்டுக்கலாம். அது வந்து முன்பக்கம் குடையிறதுக்காக. இப்போ உயரம் வந்து 3 வச்சுருக்கேன் பட்டிக்கு டாட்டு. இதில் ஒரு நடுவில் ஒரு கோடு. இந்தாண்ட 1.25 இன்ச்சியும் இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு. மொத்தம் வந்து 1.25 இன்ச்சு தாங்க. மடித்தா வந்து டாட் பிடிக்கிறதுக்கு இது அவ்வளோதான் டாட்டு. இப்போ கோடு போட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காகங்க. நான் ஏற்கனவே ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் காட்டல. இப்போ ஃப்ரண்ட்டு சைடு பாருங்கள், 4.5 வருதுங்க. 2.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீளம் வந்து ஒரு 3 இது வச்சுருக்கேன் பாருங்கள், 3 இன்ச்சு போதும். இப்போ இதிலேருந்து ஒரு மார்க் வச்சாச்சுங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தான் பிடிச்சா போதும். அதனால் வந்து கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ சைடு வந்து டாட்டுக்காக பார்க்குறேங்க, ஒரு 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இதுவுமே ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கலாம். கிராஸாக கோடு போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு அடையாளத்துக்கு தெரியறதுக்காக நான் போடுறேங்க. இப்போ இந்த கிராஸ் வந்து எதுக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து இப்போ கட் பண்ணிடலாம். இந்த கிராஸ் விடுறதே வந்து உங்களுக்கு வந்து அந்த முன்னெக்கு லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு தாங்க. இப்போ முன்னெக்குமே கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஆம்கோல் சைடு இதிலேருந்து அந்த குடஞ்ச சைடை பிடிச்சிடுவோங்க. அது முதல் ரவுண்டு இருக்கிறது வந்து பேக்கில் போட்ட ரவுண்டுங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ கிராஸ் பண்ணிக்கலாங்க அந்த முன் சைடுக்கு. இப்போ முன் சைடு விட்ட அந்த டாட்டுக்காக ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு சென்ட்ரு அர்க்காத் உங்களுக்கு வந்து அடையாளத்துக்காக தான். அந்த 1.25 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே நீங்கள் வந்து அர்க்காத் பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கும்போது ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பிடிக்கும் போதே உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து கை கட் பண்ணலாங்க. இப்போ 4ஆக போட்டு கட் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுடலாங்க. இது மடிக்கிறதுக்காக, எம்மிங்காக மடிக்கிறதுக்கு விட்டுருக்கேன். இப்போ இது கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து கையோட அளவு 7ங்க. உயரம் வந்து 7 வச்சுருக்கேன். உயரத்துலேருந்து கீழ் உயரத்துக்காக ஒரு 3, சைட்லேயும் அதே 7, இங்கே வச்சு 7, இங்கேயும் 7 வச்சு கீழே 3க்கு ஒரு மார்க்கு. இப்போ 3த்துக்குமே பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 7 வச்சுருக்கேன் கை லூஸு. ஆம்கோல் லூஸு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா போதுங்க. 7.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 7.5 வச்சாச்சுங்க. இப்போ வந்து இதழுக்கு இந்த 7லேருந்து 7.5க்கு ஒரு கோடு. இது வந்து இப்போ 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணுங்க. எக்ஸ்ட்ரா துணிக்கு தையலுக்காக அந்த 1.5 இன்ச்சு வந்து லாஸ்ட்டில் ஜாயிண்ட் கொடுக்க போகிறேன். ஜாயிண்ட்டு கொடுப்பேங்க. அது வந்து நான் தைக்கும்போது அந்த ஜாயிண்ட் எப்படி கொடுக்குறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன், தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு 2.5 வச்சுருக்கேங்க. இது வந்து ரவுண்டுங்க. மேல் வந்து ஷோல்டர் ஏற்றுறதுக்காக ரவுண்டுக்காக 2.5 வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அப்படியே அந்த வளைவிலே வந்து லைட்டாக கொடுத்துருங்க குடையிறதுக்கு. கட் பண்ணும்போது குடஞ்சிக்கலாம். இப்போ வந்து அந்த கையை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். அந்த வளைவு வந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். இந்த வளைவு தான் முக்கியங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். இப்போ இந்த சென்ட்ரு வந்து அர்க்காத் போட்டுட்டு இப்போ பிரித்து போட்டு அந்த லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கலாம். முன்பக்கத்துக்காக தாங்க. இப்போ வந்து மார்க் வச்சுக்கோங்க உங்களுக்கு அடையாளத்துக்காக. அந்த 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகவே கூடாதுங்க. லைட்டாக போக போக லைட்டாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு அர்க்காத் போட்டுருங்க அடையாளத்துக்காக. இல்லை முன்பக்கம் பின்பக்கம்ன்றது தெரியாமல் போயிடுங்க. இப்போ இந்த சென்டரை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்ட்ரு வந்து கட் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள்,
கை வந்து போடும்போதே எவ்வளோ வந்து வளைவு வந்திருக்கு பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் ஜாயிண்ட்டை வந்து எப்படி கொடுக்குறதுன்னு நான் தைக்கும்போது காட்டுறேன். இப்போ பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டு மார்க் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு கோடு போட்டுடலாம். கோடு போட்டாச்சுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சுகராக இருக்குது. இப்போ வந்து 3.5 இன்ச்சு பட்டியோட நீளங்க. இந்த பக்கமும் 4. இப்போ ஒரு மார்க்கு. இப்போ வந்து கிராஸாக வரணுங்க. இது வந்து 3.5 வச்சுருக்கேன் அந்த பட்டிக்கு நேராக. இப்போ லைட்டாக கிராஸ் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா பட்டி சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து லைட்டாக கிராஸ் இருக்குது. கிராஸ் கட் பண்ணிவிட்டு இந்த முனையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து பார்க்கலாம். கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைப்போம். இது இந்த சைடு எடுத்துக்கலாங்க. கழுத்து பீஸு உள்பட்டிக்கு துணி வேணும்னா இதில் எடுத்துக்கலாம். 34 இன்ச்சு அளவு உள்ளவங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் வந்து ஈஸியாக சூப்பராக கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ மாதிரியே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.